எங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய், இன்றைக்கி நம்ம சிக்கன் தேங்காய் பால் சால்னா எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சாப் பண்ணி போட்டுக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். இது கூட கருவேப்பிலை போட்டுக்கலாம். புதினா கொஞ்சோண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எல்லாம் சேர்ந்து. இப்போது ஒரு தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இது கூட ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவைக்கேற்ப உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா குலைவாக வதங்கணும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன், காரத்துக்கேற்ப போட்டுக்கோங்க. ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாம் சேர்ந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1/4 கிலோ சிக்கனு இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா அதுமாதிரி மசாலா பிடிக்கிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி இதில் ஊற்றி குக்கர் மூடி வச்சு 3 விசில் விட்டுக்கலாம். ஒன் 2 3 3 விசில் வந்துருச்சு. ஒரு கிண்ணத்தில் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம். இது ரொம்ப கெட்டியாக இருக்கனால நான் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கிறேன். முதல் தரம் தேங்காய் பால் பதத்தில் இருக்கணும். இப்போ குக்கரை திறந்து நான் இது கூட கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. நல்லா குழம்பு கொதிக்கும் போது கரம் மசாலா ஆட் பண்ணியாச்சு. இப்போ அது கூட தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கெட்டியாக தான் ஊற்றுறேன். முதல் தரம் தேங்காய் பால் அளவுக்கு தான் ஊற்றுறேன். தேங்காய் பால் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. வித்தின் 1 மினிட்குள்ளே அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். தேங்காய் பால் குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.